ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்களோட பழகுறவங்க, உங்களை பார்க்குறவங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க அதான் பார்க்க போகிறோம். 3 பாயில் வச்சுருக்கேன். பாயில் 1 இந்த மல்டி கலர் பிரேஸ்லெட், பாயில் 2 இந்த பட்டர்ஃப்ளை சிம்பிள், பாயில் 3 ஃப்ளவர். ஸோ ரீடிங்குள்ளே போயிடலாம். பாயில் 1 இந்த மல்டி கலர் பிரேஸ்லெட் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்குரிய ப்ரொடிக்ஷன், உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்களோட பழகிறவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களை நினைக்கும் போது ஒரு விவேகமுள்ள, தைரியமுள்ள ஒரு அறிவாளி அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் நினைக்கிறாங்க. எப்படி நினைக்கிறாங்கன்னா, உங்களுடைய பிளானிங் அப்படின்றது ரொம்ப சீக்ரெட்டிவாக வச்சுருப்பீங்க. வெளியே ரொம்ப ஓப்பனாக சொல்ல மாட்டீங்க. அந்த டைம் வரும்போது அந்த முயற்சிகள், அந்த செயல்கள் நீங்கள் செய்வீங்க. அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் கொடுக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் கொடுக்கும். ஸோ ஈவன் தோ அதில் ஒரு அகைன்ஸ்ட் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், நீங்கள் எப்படி அதில் சக்ஸஸ் ஆகிறது, எப்படி அதை பீட் பண்ணுறது, எப்படி உங்கள் ஃபேவராக மாற்றுறது, அதுக்குரிய ஒரு முடிவுகள் தான் நீங்கள் எடுப்பீங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு உலகத்தை பற்றி, இல்லை நீங்கள் பழகிறவங்கள பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருப்பீங்க. இவங்க எப்படி, அவங்க எப்படி அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி சர்டன் பவுண்ட்ரிஸ் அப்படின்றதும் வச்சுருக்கீங்க. யாருக்கு உதவணும், யாருக்கு உதவக்கூடாது, யாருக்கு உங்களுடைய ஒரு கேர் அண்ட் ஹெல்ப் அப்படின்றது கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சர்டன் பவுண்ட்ரிஸ், சர்டன் ரூல்ஸ் அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி உங்கள்கிட்ட ஈஸியாக பேசியும், இல்லை ஈஸியாக உங்களை ஒரு காம்படிட் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட பர்சன் நீங்கள் கிடையாது. ஏன்னா அப்படி பண்ணாங்கன்னா அவங்க கண்டிப்பாக தோப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு முயற்சிகளாக இருக்கட்டும், இல்லை அதுக்குரிய ஒரு ஸ்டெப்பாக இருக்கட்டும் நீங்கள் எடுப்பீங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இல்லை ஒரு சொத்து சேர்க்குறது, ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரிலாம் அவங்க நினைக்கிறாங்க. அது உங்களுக்கு ஒரு பன்மடங்காக உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் கிடைக்கணும். அவ்வளோ சீக்கிரமாக ஒரு விஷயத்தில் இறங்க மாட்டீங்க. அப்படி இறங்குனீங்கன்னா அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது நல்லா வேணும். ஏதோ நம்ம பண்ணுறோம், ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறோம், இதுக்கு ஒரு ஏர்னிங் கிடைக்கிது, அந்த மாதிரி இல்லாமல் அதுக்கேற்ற ஒரு சன்மானம் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்குரிய எல்லா முயற்சிகளும் நீங்கள் எடுப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்சன். இங்கே கப்ஸ் அப்படின்றது இங்கே காமிக்கலை. கப்ஸ் அப்படின்றது இங்கே வரல. எப்படி இருக்கீங்கன்னா, சூழலுக்கு ஏற்ற ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அவங்கக்கிட்ட பேசணும்னு நினச்சிங்களா பேசுவீங்க, இல்லைன்னா விட்டுருவீங்க. உங்களுக்கு எப்போ தோணுதோ கால் பண்ணுறது, இல்லை மெசேஜ் பண்ணுறது, அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தான் உங்கள்கிட்ட இருந்து வருது. ஏன்னா சிலருக்கு உங்களை பார்க்கும்போது ரொம்ப செல்ஃபிஷாக இருக்காங்களே, ரொம்ப இவங்கள பற்றி, இவங்களோட தற்பெருமை பேசுகிறாங்க, ஒரு ப்ரௌடியாக இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி. ஏன்னா நீங்கள் இருக்கிறீங்க அந்த மாதிரி. ஸோ ஓகே, ஈவன் தோ நீங்கள் காட்டிக்கலை அப்படின்னாலும் ஒரு சில டைம் ஏன் இவ்வளோ இந்த மாதிரி இருக்கிறாங்க, ஹெட்வெயிட்டாக இருக்காங்க, ரொம்ப கொஞ்சம் ஈகோயிஸ்டிக் பர்சன் போல், எல்லாம் தெரிஞ்சவங்க போல், அந்த மாதிரிலாம் அவங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே கப்ஸை விட உங்களுடைய நாலேஜ் வைஸ் நீங்கள் பண்ணுற விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ உங்களுடைய தொழிலில், உங்களுடைய ஒர்க்கிங்கில் நீங்கள் எவ்வளோ அதுக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க அப்படின்றதான் பார்க்குறாங்க. சில பேர் உங்களுக்கு அட்டாச்மெண்ட்டே இல்லாத பர்சன் போல், எமோஷ்னலே இல்லை போல், எமோஷ்னல் வைஸில் ஒரு நார்மல் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியெல்லாம் நினைக்கிறவங்களும் உண்டு. உங்களுக்காக, உங்கள் ஃபேமிலிக்காக, ஃப்யூச்சர் க்ரோத்துக்காக அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நினைக்கிறவங்க, ஸோ அதுக்காக பாடுபடுறவங்க, அந்த மாதிரியெல்லாம் நினச்சி
அவங்க வந்து வயிற்றெரிச்சல் படுறது, இல்லைனா வந்து உங்களை பின்னாடி பேசுகிறது. உங்கள் முன்னாடி அவங்க பேச மாட்டாங்க, அந்தளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. பட் பின்னாடி காசிப் பண்ணுறது, இந்த மாதிரி இவங்க இருக்கிறாங்க, சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, இவங்க இஷ்டத்துக்கு இருக்கிறாங்க. பட் ஏதோ ஒரு ட்ரை பண்ணி இவங்க வந்து முன்னேறிடுறாங்க. ஏன்னா இவங்க பேசுகிறவங்க அந்த ஒரு இதுலேயே இல்லை. ஏன்னா வந்து அவங்க பேசத்தான் முடியும், அவங்க பார்க்கத்தான் முடியும், உங்களை நினைக்கத்தான் முடியும். பட் அந்த ரேஞ்சுக்கு அவங்களால வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வர முடியாது. ஸோ அதுவே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மைனஸாக அவங்களுடைய லைஃப்பில் அவங்க நினைக்கும் போது தோணுது. ஸோ உங்களை பார்க்கும்போது இவ்வளோதான் அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து உங்களுடைய லைஃப்பை வந்து நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அதை வந்து கேர் பண்ணுறீங்க. அதுக்குரிய முயற்சிகள் நீங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் எடுக்க முடியுமோ எல்லாமே பண்ணுறீங்க. இது வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸில் இருக்கலாம், எனி ஃபீல்டு. நீங்கள் வந்து ஒரு கம்யூனிட்டி இல்லைனா வந்து ஒரு பீப்புள் மெம்பர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்குன்னு ஒரு க்ரௌட் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த சூழலில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. யாரையும் பெருசாக அது ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், எமோஷ்னல் அந்த மாதிரியெல்லாம் பெருசாக அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த இடத்துல, ஒர்க்கிங்கில் ஃபர்தராக என்ன படிக்கணும், என்ன இன்ஃபர்மேஷன் பண்ணணும், உங்களை மட்டும்தான் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறது உண்டு. பட் ரியாலிட்டி அப்படி கிடையாது. இது உங்களுடைய நேச்சர். ஓகே, இது உங்களுடைய நேச்சர். அதே மாதிரி வந்து உங்களுக்கு அதில் வந்து பெருசாக ஒரு ஈடுபாடு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய தொழில் தான், நீங்கள் பண்ணுற ஃபீல்டு தான் உங்களுக்கு வந்து ஒரு மூலதனம். நீங்கள் படிக்கிற படிப்பாக இருக்கலாம், நீங்கள் ஃபர்தராக பண்ணுற ஒரு முயற்சிகள் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம். அதுதான் உங்களுடைய மூலதனம். உங்களுடைய ஸ்கில்ஸ், உங்களுடைய டேலண்ட்ஸ் எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, பேசிக் உங்களோட இது பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஸோ இப்படி தான் உங்களை நினைக்கிறாங்க. ஓகே, இப்படி தான் உங்களை பார்க்கும்போது காரியவாதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து காரியம் ஆகுனா வந்து நிற்பாங்க, இல்லைனா போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி தான் உங்களுடைய பைல் எனக்கு கொடுக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பைல் 2 இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டோன் சிம்பிள் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரொடிக்ஷன். ஸோ உங்களை பார்க்கும்போது, உங்களை நினைக்கும் போது, உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்களோட பழகிறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, இன்னொரு கார்டு. லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு வர்ற பாயிண்ட் எனக்கு அதுதான் தோணுது. உங்களை பார்க்கும்போது சில எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்து உங்களுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி வருது. ஸோ உங்களுக்கு வந்து என்ன பிடிக்குமோ, என்ன நீங்கள் ஆசைப்படுறீங்களோ, எப்படி நீங்கள் லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு போகணுமோ அந்த மாதிரி ஒரு வருது. இப்போ ரொம்ப ஜோவியலாக இருக்கிறவங்க லைஃப்பை வந்து ஒரு ஹாப்பியாக ரன் பண்ணுறவங்க. ஈவன் ஃபேமிலி சுச்சுவேஷன் பெருசாக ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம், இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு பெருசாக ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கலாங்க ஒரு லைஃப்பில், இல்லை வந்து ஒரு ஒர்க்கிங்கில். இன்னும் வந்து நீங்கள் அதுக்குரிய ஒரு கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்கிறவங்க மாதிரி இருக்குது. ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு லைஃப் அப்படின்றது வந்து, ஒரு ஸ்டேபிளான ஒரு லைஃப் அப்படின்றது வந்து இனிமே தான். அந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ், உங்களை பார்க்கும்போது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எனக்கு தெரியுது. அந்த மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து மெஜிஷியன் அண்ட் 3 ஆஃப் கப்ஸ் வரும்போது உங்களுக்கு வந்து லக்கிலி ஏதோ ஒரு விஷயம், நீங்கள் நினைக்கிற விஷயம் அது வந்து நல்லதாக முடிஞ்சிருது. இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த அதிர்ஷ்ட கதவு அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து அது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க. பட் உங்களுக்கு வந்து அந்த லைஃப், அந்த லக் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஈவன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாம். நம்மளோட சேர்ந்து தான் இவங்க இருந்தாங்க, இவங்களும் என்ன மாதிரி தான் படித்தாங்க, ஆனால் அவங்க பாஸ் ஆகிட்டாங்க, அவங்க மார்க் வாங்கிட்டாங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் கிடச்சிருச்சு, எப்படியோ வந்து முன்னேறிட்டு போயிட்டாங்களே, நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது தெரியும். ஏன்னா வந்து நீங்களும் முயற்சி பண்ணுறீங்க,
அது ஒரு பேஜ் அளவில் தான் முயற்சி பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்கில், ஏதோ ஒரு டேலண்ட் உங்களுக்கு வந்து பை நேச்சராகவே இருக்குது. அது வந்து யூனிவர்ஸ் கொடுத்த ஒரு கிஃப்ட், இல்லை வந்து உங்களுடைய மூதாதையர்கள் கொடுத்த கிஃப்டாக இருக்கலாம். ஸோ இது வந்து அந்த சர்டன் டைமில் வந்து நீங்கள் டேலி பண்ணி அந்த விஷயத்தில் ஜெயிக்கிறீங்க. இது வந்து சிலருக்கு வந்து வேலை, சிலருக்கு வந்து உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், இல்லை வந்து சம்திங் ஒரு கேமிங் சம்மந்தப்பட்ட ஒரு இது கூட வருது, இல்லைன்னா ஆர்ட்ஸ் இதில் கூட இருக்கலாம். சம்திங் நீங்கள் வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல பெருசாக அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மாதிரியும் இருந்திருக்காது. பட் அதில் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்களும் அதே மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக அந்த டூல் யூஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஆச்சரியம் இல்லை, அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த மைண்ட் உங்களுடைய அந்த அந்த சர்டன் அந்த இடத்துல வந்து ஒர்க் ஆகும். அந்த லக் வந்து உங்களுக்கு இருக்குது. அந்த லக் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து இப்போ மட்டும் கிடையாது, உங்களுடைய ஃப்யூச்சர் இது வந்து உங்களுடைய இது வந்து ஒரு பேசிக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி இருந்திருக்கீங்க அப்படின்னா இது நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் பெருசாக அதில் வந்து ஜாலியாக நீங்கள் போயிருப்பீங்க. ஒரு காம்படிஷனாக இருக்கட்டும், ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஆனால் அந்த ஸ்டேஜில் அந்த டைமில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விதமான ஒரு ஃபெய்த், நல்ல விதமான ஒரு பாத் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு நீங்கள் அதில் வந்து சர்டன் கிரேட் அப்படின்றது உங்களுக்கு வந்து கிடைக்கும். பார்க்குறவங்க எப்படி நினைப்பாங்கன்னா, ஒரு நான் முன்னாடி சொன்ன பாயிண்ட்ஸ் தான், இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, இவங்க இப்படி தான் இருக்காங்க, பட் ஆனால் கடைசி நிமிஷத்தில் ஜெயிச்சிடுறாங்க. இது வந்து இப்போ கிடையாதுங்க, உங்கள் லைஃப் டைம் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் வந்து இது வந்து உங்களுடைய கிஃப்ட் அப்படி தான் சொல்லலாம். இது வந்து பேசிக்காகவே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து இனிமேல் க்ரியேட் பண்ணணும், அனலைஸ் பண்ணுறது அது வந்து உங்களுக்கு இப்போ இருந்து கிடையாது. ஒரு பாஸ்ட் லைஃப் டைம்லேருந்தே ஒரு விஷயத்தை வந்து அந்த ஸ்பாட் நீங்கள் வந்து பண்ணும்போது கரெக்டாக அனலைஸ் பண்ணி அதை முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் அது வந்து மேரேஜ் இருக்கலாம், உங்களுடைய தொழிலில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், சம்திங் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு லக்கியஸ்ட் ஒரு லைஃப் இருக்கலாம், அது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுதான் அவங்க உங்களை பார்க்கும்போது நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபைனலாக இந்த ஃப்ளவர் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்களோட பழகிறவங்க உங்களை பார்க்கும்போது என்ன நினைக்கிறாங்க அதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் ஒரு கார்ட். உங்களை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை புரிஞ்சிக்கவே முடியலையா அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. எப்படிப்பட்ட கேரக்டர் இவங்க வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியலை அப்படி தான் அவங்களுக்கு வந்து தோணும். ஈவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க, அவங்களோட பழகிறவங்க, உங்களுடைய சரௌண்ட்ஸ். ஏன்னா வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, ஒரு எனர்ஜி எப்படி இருக்கீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிடிக்கும்போது பேசுவீங்க, பிடிக்காத போது பேச மாட்டீங்க. முக்கால்வாசி நீங்கள் வந்து ஒரு இமேஜின் பண்ணிட்டு இருக்கிறது, இல்லை வந்து சில விஷயங்கள் வந்து பெருசாக வந்து ஒரு ஷேரிங் அப்படின்றது வந்து இங்கே இருக்காது. நீங்களே தனித்து முடிக்கணும்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. அதே மாதிரி வந்து சிலர் வந்து உங்களை எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய ஒரு டீப் இன்சைட் அப்படின்றது வந்து உங்களோட மனசில் இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இங்கே அவங்களுக்கு வந்து உங்களை பார்க்கும்போது இல்லை உங்களோட பழகும்போது ஒரு ஹோப் கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பாயிண்ட்ஸ் வருது. அதே மாதிரி இங்கே எப்படி இருக்குன்னா, நீங்கள் அவங்கள சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அவங்கள வந்து நீங்கள் ஆழமாக அனலைஸ் பண்ணுறீங்க, அதான் சொல்லுவேன்.
ஒரு பர்சனை வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஈஸியாக அந்த பர்சனை வந்து சூஸ் பண்ண மாட்டீங்க. அந்த பர்சனுடைய ஒரு ஃபுல்லாக அவங்கள பற்றி, அவங்களுடைய கேரக்டர்ஸ், அவங்களுடைய ஒரு பிஹேவியர்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து தரோவாக நீங்கள் வந்து படித்த அப்புறம் தான் நீங்கள் அவங்கள வந்து லைஃப்பில் கொண்டு வருவீங்க. அதுக்குள்ளே இது வந்து ஒரு செக்கிங் மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் பண்ணுறீங்க. அதனாலேயே சிலருக்கு வந்து உங்களோட பழகும்போது ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மனசில் இருக்கிற விஷயம் வந்து எதுவும் பெருசாக ஷேர் பண்ணாமல், அவங்க எப்படி இருக்கீங்க, அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றது வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு இன்கன்வீனியன்ட் சென்ஸ் வருது. எப்போ பார்த்தாலும் வந்து அவங்களுடைய விஷயம், அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய பர்சனல் விஷயம் நீங்கள் வந்து கேட்குறீங்க, இல்லை தெரிஞ்சுக்கிறீங்க. பட் உங்களுடைய விஷயம் வந்து சீக்ரெட்டாக இருக்குது. நீங்கள் வந்து சொல்கிறதுக்கும் விருப்பம் இல்லை. இல்லை சில சமயம் வந்து நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு கூட ஒருத்தரை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மைண்ட் ரீட் பண்ணுறது, அவங்க எப்படிப்பட்டவங்க பேசணும்னு கூட அவசியம் இல்லை. பட் அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக உங்கள்கிட்ட வந்து பழக முடியலை. அதான் நான் சொல்ல வரேன். ஃப்ரீயாக உங்கள்கிட்ட பழகணுன்னா நிறைய விஷயங்கள் இங்கே வந்து ஒரு ஈஸி கோயிங் அப்படின்ற மாதிரி இங்கே தெரியலை நீங்கள். பட் நீங்கள் யாரை தேடுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஈஸி கோயிங் பர்சனை தான் தேடுறீங்க. ஆனால் நீங்கள் இல்லை. அதுதான் இங்கே வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் வந்து லைஃப்பை வந்து 3 ஆஃப் கப்ஸாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. 4 ஆஃப் வான்ஸாக லைஃப்பை வந்து ஒரு பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகணும், ஒரு எனர்ஜி ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த இதில், அதாவது நீங்கள் வந்து ஓப்பன் மைண்ட் இல்லாதனால உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய ஒர்க்கிங்கில் இருக்கட்டும், பெருசாக உங்கள்கிட்ட வந்து ஒரு அணுகுமுறை அப்படின்றது வந்து சப்போர்ட்டிவாகவும் இருக்காது, ஒரு பேலன்ஸ்டாகவும் இருக்காது. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் சில விஷயங்கள் மாற்றிக்கணும். நீங்கள் ஆசைப்படுற விஷயம் என்னென்னா 3 ஆஃப் கப்ஸ் அண்ட் 4 ஆஃப் வான்ஸ் லைஃப்பில் இப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஆனால் நிறைய செக்கிங், இல்லை நிறைய அனலைசிங், ஒரு விஷயம் ஒருத்தவங்கள ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பயப்படுறீங்க. அந்த மாதிரி இருக்குது உங்களுடைய ஒரு எனர்ஜி பார்க்கும்போது. அதனால் வந்து அதுக்குள்ளேயே அவங்க வந்து புரிஞ்சு விலகி போகிற மாதிரியும், அவங்களுக்கு வந்து ஒரு இன்கன்வீனியன்ட் ஸ்டேஜ், ஒரு ட்ரஸ்ட் இல்லாமல் போகிற மாதிரியும் ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் ஆகுது. இது வந்து எல்லா சைட்லேயும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்த நபர்கள், இது வந்து உங்களுடைய ஒரு சின்ன வயசில் இருந்த காயமாக இருக்கலாம். யாரை நம்புறது, உங்களுடைய சின்ன வயசில் இதெல்லாம் வந்து சில பேரை நம்பி நீங்கள் வந்து காயப்பட்டு இருக்கலாம் மனசளவில். அதனால வந்து உங்களுக்கு வளர வளர உங்களுக்கு வந்து அந்த ஹோப் அப்படின்றது வந்து சில பேரை பார்க்கும்போது, ஈவன் உங்களோட நல்லா பழகுனவங்க கூட இருக்கலாம். அவங்கள நினைக்கும் போது பெருசாக அங்கே வந்து ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்கிறதும் இங்கே வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட பழகணும்னு நினைக்கிறாங்க, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக போகணும்னு நினைக்கிறாங்க. பட் சில காரணங்களால் இந்த ரீசன் நீங்கள் வந்து அவங்கள வந்து க்ளோஸராக அனுமதிக்கிறதில்லை அப்படின்ற மாதிரி சடன் பவுண்ட்ரிஸ் வச்சுருக்கீங்க. அதுக்கு மேலே நீங்கள் அவங்கள அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ அதனாலேயே வர்றவங்க அந்த ஹை பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வருது. ஸோ ஈவன் இது வந்து தெரிஞ்சவங்க, ரொம்ப க்ளோஸாக உங்களோட முன்னாடி இருந்து பழகினவங்க, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கலாம். உங்களுடைய ஒரு டீட்டெயில்ஸ் அப்படின்றது வந்து உங்களுடைய ஒரு எமோஷ்னல் வைஸ் நீங்கள் வந்து அவங்களுக்கு பெருசாக அவங்களுக்கு கொடுக்குறதுனால அவங்களுக்கும் அந்த ஒரு ஃபீல் வரமாட்டேங்குது. அதுதான் இங்கே ஓப்பனாக வந்திருக்கு. ஆனால் உங்களுடைய உள்ளுக்குள்ளே டீப் இன்சைட் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஹாப்பியாக எமோஷ்னல் சைடில் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரிலேட்டிவ்ஸ் கெட் டுகெதர் ஜாலியாக ஒரு ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய மனசு வந்து இறுக்கம் அப்படின்றது வந்து இருக்குது. அதுதான் அவங்க கவனிக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.